பிரைஸ் தி லார்ட். அன்பானவர்களே, எப்படி இருக்கிறீங்க? கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் இந்த பரலோக சத்தம் நிகழ்ச்சியை உங்களோடு கூட பேசுவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து கர்த்தர் உங்களை கனப்படுத்துவாராக. இந்த நாளில ஒரு வசனத்தை உங்களுக்காக நாங்கள் வாசிக்கிறேன் பாருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. உபாகமம் 5ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். நீங்கள் சுதந்தரிக்கும் தேசத்திலே பிழைத்து சுகித்து நீடித்திருக்கும்படி உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு விதித்த வழிகளிலெல்லாம் நடக்க கடவீர்கள். பாருங்க, நீங்கள் சுதந்தரிக்கும் தேசத்திலே பிழைத்து சுகித்து நீடித்திருக்கும்படி உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு விதித்த வழிகளிலெல்லாம் நடந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களுக்குன்னு ஒரு வழியை வச்சிருக்கிறார், உங்களுக்குன்னு ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார், உங்களுக்கு ஒன்று தீர்மானம் வச்சிருக்கிறார். அந்த வழியில நீங்க நடக்கும் போதுதான், அவர் கட்டளைகளுக்கு கீழ்ப்படியும் போதுதான் நீங்க இருக்கிற தேசத்துல கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாய் வைப்பார். நீங்கள் இருக்கிற தேசத்துல உங்களை கர்த்தர் ஆசீர்வாதமாய் நிறுத்துவார். ஆகையினால எப்படினாலும் வாழ்ந்து எப்படினாலும் ஆசீர்வாதம் வாங்கலாம் நினைச்சிடாதீங்க. இப்படி வாழ்ந்தாதாங்க ஆசீர்வாதம் வரும். இப்படி இருந்தாதாங்க சுகித்து இருக்க முடியும். இப்படி இருந்தாதாங்க பெரிய காரியத்தை நம்ம சுதந்திரித்து கொள்ள முடியும். ஆகையினால கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்தி கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். அவர் விதித்திருக்கிற கட்டளையின்படி நடக்க நீங்கள் ஆயத்தப்படுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து பெரிய காரியத்தை செய்வார். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த மகனுக்காக மகளுக்காக ஸ்தோத்திரம். விதித்திருக்கிற கட்டளையின்படி நடக்க இந்த பிள்ளைகளை ஆயத்தப்படுத்தும், இந்த பிள்ளைகளை தைரியப்படுத்தும். அந்த வழிகளில் நடந்து பெரிய காரியங்களை சாதிக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. உங்க நாம மையப்படட்டும். கர்த்தர் நடத்துங்க, அற்புதங்களை செய்யுங்க. ஆண்டவரே, நீர் விதித்திருக்கிற வழிகளில் உங்களுடைய பிள்ளைகள் நடந்து பெரிய காரியங்களை சாதிக்க கர்த்தர் உதவி செய்யும். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. உங்க நாமத்தை மையப்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.